நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து பர்சன்டேஜ். பேங்க் எக்ஸாமில் கம்பல்சரியாக இருக்கிற ஒரு பார்ட் கொஸ்டின் பர்சன்டேஜ். அதில் இருக்கிற 10 ட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணலாங்கிற பார்த்துட்டு அதில் ப்ரீவியஸ் இயரில் இருக்கிற 7 கொஸ்டின்ஸ் மட்டும் எடுத்து செக் பண்ணி பார்த்துடலாம். 7 கொஸ்டின்ஸ் வந்து எஸ்பிஐ, ஆர்பிஓ கேட்ட எல்லா போஸ்டிங்கான கொஸ்டின்ஸையும் வந்து சால்வ் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ட்ரிக்கு வந்து பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன? பர்சன்டேஜ்னா 100ல் பாதி, 100ல் இருக்கிறத கன்வெர்ட் பண்ணுறது. 100ல் 50ல் பாதி அப்படின்னா 50, 50 வந்து 1/2. எப்படி எழுதலாம்னா 50 பர்சன்டேஜை 50/100 100ன்னு எழுதலாம். 25%னா 25/100 அந்த மாதிரி. அப்போ 50% அப்படின்னா இது ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 50னா 1/2 போட்டு எழுதணும். 25னா 1/4, 20னா 1/5, 12.5ன்னு கொஷினில் இருந்ததுன்னா 1/8, 33.3% கொடுத்துருந்தாங்கன்னா 1/3. இந்த ட்ரிக்ஸ் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராப்ளத்தில் வந்து 5% கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம அந்த 5% கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக 10% கண்டுபிடிக்கலாம். 10%ங்கிறது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா டிவைடட் பை 10ங்கிறது ஈஸி, கேன்சல் பண்ணிக்கலாம் ஜீரோவை. ஸோ 10% வந்து பண்ணோம்னா 10/100 வந்து 1/10. அப்போ 5% நம்ம போடணும் அப்படின்னா 10%க்கு ஒரு நம்பருக்கு ஆன்சர் கிடைக்கிறத வந்து டிவைடட் பை 2 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 5%ஓட வேல்யூ கிடச்சிரும். இப்போ கேட்டிருக்காங்க அப்படின்னா டிவைடட் பை 10 போட்டோம் அப்படின்னா 54. அப்போ இந்த 54ல் 2வை டிவைட் பண்ணோம்னா 27. அப்போ 5%ஓட வேல்யூ 27. 1%னா 1/100. அப்போ 540 டிவைடட் பை 100 போட்டோம்னா 0 கேன்சல் ஆயிடும். 54/10. அப்போ 5.4 வரும் 1%ஓட வேல்யூ. இந்த மாதிரி பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணிக்கலாம். பேங்கிங்லேயே பர்சன்டேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம பர்சன்டேஜ் தான் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் x% ஆஃப் y % ஆஃப் எக்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட்டு. இதை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 சைடும் கொடுத்துருப்பாங்க. ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிச்சா போதும், ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல். எது நமக்கு ஈஸியாக சிம்பிளிஃபிகேஷன் பண்ண முடியுதோ அதை கண்டுபிடிச்சி அதோட ஆன்சர்ஸ் வந்து போட்டுக்கலாம். இப்போ 25% ஆஃப் 45 தான் நம்மளுக்கு ஈஸி. 48 டிவைடட் பை 25ஓட வேல்யூ 1/4. அப்போ 48 டிவைடட் பை 4 போட்டோம்னா 12. ஆன்சர் வந்து 12 வந்துடும். இதுவே இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 48% கண்டுபிடிக்கணும். ஆஃப் 25னா 25 இன்ட்டு 48/100 போடுவோம். இதை வந்து 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 5 5s 25, 20. மறுபடியும் 2ல் 5 கேன்சல் பண்ணோம்னா 4 இது பண்ணோம்னா 12. இதே ஆன்சர் தான் இதுக்கும் வரும். சேம் ஆன்சர் தான். எது ஈஸியாக இருக்கோ அதை சால்வ் பண்ணோம்னா டைம் சேவ் பண்ண முடியும். இது ஒரு ட்ரிக்கு. நெக்ஸ்ட் சக்ஸசிவ் பர்சன்டேஜ் அப்படின்னா ஒரு ப்ராப்ளத்தில் 2 இதாக கொடுத்துருக்காங்க. ஒரு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகுது. அப்போ அதோட நெட் பர்சன்டேஜ் எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். a + b + ab டிவைடட் பை 100. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் ரிவர்ஸ் பர்சன்டேஜ் ட்ரிக். ரிவர்ஸ் பர்சன்டேஜ் ட்ரிக் அப்படின்னா ஒரிஜினல் வேல்யூ கொடுத்துட்டு ஒரிஜினல் வேல்யூ கேட்குறாங்க அப்படின்னா ஃபைனலாக நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூவோட 100 + 100 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு ப்ராப்ளத்தில் வந்து இப்போ இன்றைக்கி ஒரு விலை இருக்குது, நாளைக்கு இவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மெத்தட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு க்யூக் மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷனை சீக்கிரம் சால்வ் பண்ணுறதுக்கு 19% ஆஃப் 50 அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 19/100 × 50ன்னு போடுவோம். 19/100 × 50ன்னு போடுவோம். இதை கேன்சல் பண்ணுறதுக்கு டைம் கொஞ்சம் எடுக்கும். இதுவே 19% ஆஃப் 50யை வந்து நம்ம 10க்கு கன்வெர்ட் பண்ணிடலாம். நம்மளுக்கு இருக்கிறதுல எல்லாத்துலேயும் ஈஸி வந்து 10ஸ்க்கு. இப்போ 19 பண்ணோம்னா 10 + 9 போடலாம். அதுவே இன்னொன்று ஈஸியானது 19 வந்து 20க்கு கம்மியாக இருக்குது. அப்போ 20 - 1ஓட வேல்யூ இதுதான். அப்போ 20% ஆஃப் 50னா
20/100 into 50 minus 1/100 into 50 போட்டுக்கலாம். இந்த 0 கேன்சல் ஆயிடும், இந்த 0 கேன்சல் ஆயிடும். 5 2s are 10. இந்த 0 கேன்சல் ஆயிடும். 5/2 5/10 கேன்சல் பண்ணால் 2. 1/2 வேல்யூ 0.5. 10ல் 0.5 போச்சுன்னா 9.5. ஸோ 19% ஆஃப் 50 வந்து இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 19 மட்டும் இல்லை, 9ஆக இருந்தாலும் 9 - 1 எழுதிக்கலாம். 15 இருந்ததுன்னா 10 + 5 போட்டுக்கலாம், இல்லைன்னா 20 - 5 போட்டுக்கலாம். எப்படி வேணாலும் போட்டு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்கும். ஒரு பர்சன்டேஜ் வந்து 2%ல் இருக்கிறது வந்து 12%க்கு இன்க்ரீஸ் ஆகுது. அந்த மாதிரி 12% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் இருக்குது. அப்படின்னா நியூ வேல்யூ, ஒரிஜினல் வேல்யூ இன்டூ இப்போ 25% கொடுத்துருக்காங்க இன்க்ரீசஸ் அப்படின்னா நம்ம 125 100லேருந்து 25 ஆட் பண்ணிக்குவோம். அதுவே டிக்ரீஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 100லேருந்து 25 மைனஸ் பண்ணி இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். அடுத்தது +20% தென் -20%. ப்ராஃபிட் லாஸ் மாதிரி 20% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 120 சால்வ் பண்ணலாம். ஸோ இது வந்து எப்பொழுதுமே டிஃபால்ட்டாக இருக்கிற ஒரு ட்ரிக், ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க 2:3ன்னு. இதை வந்து பர்சன்டேஜுக்கு மாற்ற சொல்கிறாங்க. அப்படின்னா 2 + 3 வேல்யூ 5. அப்போ 2/5 into 100 வேல்யூ வந்து 40%. 3 போட்டோம்னா 3/5 3/5 into 100. அதே மாதிரி 20 60%. ரேஷியோவை இந்த மாதிரி பர்சன்டேஜுக்கு மாற்றிடலாம். இதுதான் 10 ட்ரிக்ஸ். இதை வச்சு நம்ம ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸில் இருக்க 7 ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்கலாம். நம்பர் வந்து 20%, ஒரு நம்பர் வந்து 20% இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் 10% வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்போ எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நெட் பர்சன்டேஜ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். A + B + AB/100. ஏவோட வேல்யூ 20, பியோட வேல்யூ -10. டிக்ரீஸ் கொடுத்துருக்காங்க. டிக்ரீஸ்ட் அப்படின்னா கீழே போகிறது. அப்போ நெகட்டிவ் சைன் -10 ப்ளஸ் ஏபியோட வேல்யூ வந்து 20 × 10 -10. அப்போ -20 -200/100 வரும். 0 0 கேன்சல் ஆயிடுச்சுன்னா -2. அப்போ 20 - 2 வரும். 20 - 12 வேல்யூ 8 பாசிட்டிவ். அப்போ 8% + 8%ங்கிறது நெட் சேஞ்சோட வேல்யூ. இது ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து 140ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த நம்பரை கண்டுபிடிக்கணும். நம்பருக்கு நம்ம ஒரு நேம் வைக்கலாம், எக்ஸ் அப்படின்னு. அப்போ 35% ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 35% எப்படி எழுதலாம்னா 35/100 into எக்ஸ். இப்போ எக்ஸ் இங்கே வச்சுட்டு 140 × 100 / 35ன்னு போடலாம். அப்புறமேட்டு இதை கேன்சல் பண்ணலாம். ஒரு வேல்யூ வந்து 400. இதை வந்து கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 400ன்னு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஃபார்முலா என்னது? வேல்யூ 10,000 into 100 / இன்க்ரீஸ் ஆன பர்சன்டேஜ். 25% இன்க்ரீஸ் பண்ணுறோம். 25 இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா 125ன்னு எழுதுவோம். 100 + 25 125. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். இது சிம்பிளிஃபை பண்ணுறப்ப 20 / 25ன்னு வரும். அடுத்தது 20 25 கேன்சல் பண்ணோம்னா 5 5s are 25 4. இதை மறுபடியும் இந்த சைடு கேன்சல் பண்ணோம்னா 5 2s are 10. 2000 வந்துருச்சு. அப்போ 4 2s are 8000. சேலரியோட வேல்யூ வந்து 8000 rupees வந்து ஒரிஜினல் அமௌண்ட். சேலரியோட வேல்யூ 8000. இன்க்ரிமெண்ட் ஆன சேலரி 10,000. 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்